இந்த அனிமேஷன் கதையோட மெயின் கேரக்டர் பத்தி சொல்லணும்னா அவன் நிஜமாவே ஒரு கமாலான ஆளுன்னு தான் சொல்லணும். இந்த அனிமேஷனை பார்த்த யாருமே அந்த கேரக்டரோட பெர்செப்ஷன் பார்த்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆகாம இருக்க மாட்டாங்க. கைஸ், இதுதான் கோல்டன் பாய் அனிமேஷனோட எபிசோட் நம்பர் 1. கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு பையன் தன்னோட புது வேலைக்காக சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அவன் பேரு தான் கிண்டாரோ. அவனுக்கு 25 வயசாவது. இந்த சின்ன வயசுலயே அவன் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருக்கான். கொஞ்ச நாள் ஒரு இடத்துல வேலை செய்வான். அப்புறம் அந்த வேலையை மாத்திட்டு வேறொரு பார்ட் டைம் ஜாப்ல போய் சேருவான். அப்படி அவன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு செம்ம ஸ்பீடான சூப்பர் ரேசிங் கார் வருது. அந்த கார் கிண்டாரோவை ஓவர்டேக் பண்றதுக்காக அங்கும் இங்கும் ரைட்டு லெஃப்ட்னு வளைச்சு வளைச்சு வருது. இத பார்த்து கிண்டாரோ ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்ததை பார்த்த உடனே அந்த கார்ல இருந்த ஒரு லேடி கார்ல இருந்து இறங்கி அவன் கிட்ட வராங்க. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஒரு ரிச் லுக்ல இருக்காங்க. கிண்டாரோ அந்த லேடியை பார்த்த உடனே தான் கீழே விழுந்த அடிப்பட்ட வலி, அந்த அழுக்கு எல்லாத்தையுமே சுத்தமா மறந்துடுறான். அவரோட கவனம் முழுக்க அந்த லேடியோட ட்ரெஸ் மேலேயே இருக்கு. அப்படியே ஆச்சரியமா அவங்கள உத்து பார்த்துட்டு இருக்கான். அவங்க அவன்கிட்ட வந்து, நீ ஓகேவா, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேக்குறாங்க. கிண்டாரோ உடனே சுதாரிச்சுக்கிட்டு, ஆமா மேடம், நான் முழுசா நல்லா இருக்கேன். ஆனா நான் தான் இங்க எல்லா இடத்தையும் அழுக்கு பண்ணிட்டேன். இதோ இப்படியே கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு ரிப்ளை பண்றான். அந்த லேடி உடனே, நல்ல வேலை உனக்கு அடிபடல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டாரோ கிட்ட 1 மில்லியன் பணத்தை கொடுக்குறாங்க. இந்தியன் ரூபாயில சொல்ல போனா இது கிட்டத்தட்ட 6,60,000 ரூபாய்க்கு மேல வரும். அந்த பணத்தை கொடுத்துட்டு, இந்த காசுல உன்னோட மெடிக்கல் பில், அப்புறம் உன்னோட புது சைக்கிள், உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். எனக்கு இப்போ ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போக வேண்டியிருக்கு. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா கிண்டாரோ, மேடம் நில்லுங்க, என்னால இவ்ளோ பணத்தை வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க தோள் மேல கைய வைக்கிறான். அந்த லேடிக்கு கோபம் வந்துடுது. அவன் கையை தட்டி விட்டுட்டு, உன்னோட அழுக்கு கையை என்கிட்ட இருந்து தூரமா வை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார்ல வேகமா போயிடுறாங்க. கிண்டாரோ அந்த லேடியை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க போறதுக்கு முன்னாடி சைக்கிளை சைடு வாக்ல ஓட்டு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. கிண்டாரோ அங்கேயே நின்னுட்டு இருக்கான். அவங்க கார்ல பறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அந்த பணத்தை தன் பேக்ல வச்சுட்டு ஒரு டைரி எடுக்கிறான். அந்த லேடி கிட்ட தான் கவனிச்ச எல்லா விஷயங்களையும், தன்னோட அப்சர்வேஷனையும் அந்த டைரியில டீடைல்டா நோட் பண்ணி வைக்கிறான். என்ன ஒரு கமாலான எக்ஸ்பீரியன்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் தன்னோட உடஞ்சு போன சைக்கிளை சரி பண்றதுக்காக ஒரு சைக்கிள் ஷாப்புக்கு போறான். அந்த கடையோட ஓனர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மனுஷனா இருக்காரு. சைக்கிளை சரி பண்ணி முடிச்சதும் கிண்டாரோ, எவ்வளோ ஆச்சு சார் அப்படின்னு கேட்கறான். ஆனா அந்த கடைக்காரரு, இது ஒன்றும் பெரிய ரிப்பேர்ல தம்பி, நான் சும்மா தான் சரி பண்ணேன், காசெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கிண்டாரோ காசு கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறான். ஆனா அவர் ரொம்ப அன்பா வேண்டான்னு சொல்லிடுறாரு. கிண்டாரோ அங்கிருந்து கிளம்பும்போது திடீர்னு சில பேர் கார்ல வந்து அந்த சைக்கிள் கடைக்காரர்கிட்ட காசு கேட்டு மிரட்டுறதா காக்குறான். கடன் கொடுத்தவங்க பணத்தை வசூல் பண்ண வந்திருக்காங்க. அந்த கடைக்காரரு, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிறாரு. இதை பார்த்து கிண்டாரோ ரொம்ப சீரியஸான ஒரு லுக்ல அந்த ஆளுங்களை பாக்குறான். அதை பார்த்ததும் அந்த ரவுடிகளுக்கு, ஒருவேளை இந்த பையன் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவானோன்னு தோணுது. ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட, பாரு அந்த பையன் இங்கதான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். கிண்டாரோ அவங்க கிட்ட நெருங்கி போற மாதிரி போயிட்டு அப்படியே டேர்ன் ஆகி ஒரு சிவர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் தன்னோட டைரியில நோட் பண்ணிக்கிறான். அந்த பிசினஸ்மேன் அந்த வயசான கடைக்காரர்கிட்ட, எனக்கு இப்பவே காசு வேணும், வேற எதை பத்தியும் கவலை இல்ல அப்படின்னு கத்துறான். கிண்டாரோ அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் எஜுகேஷனல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நோட் பண்ணிட்டு தன்னோட வேலைக்கு கிளம்புறான். கிண்டாரோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்காக போய் சேர்றான். அது அவனோட முதல் நாள்ங்கிறதால அங்க வேலை செய்யற ஒரு லேடி ஸ்டாஃப் அவனுக்கு அந்த கம்பெனியை பத்தி ஃபுல்லா சுத்தி காட்டி விளக்குறாங்க. அங்க இருக்கிற ஒர்க்கிங் பிளேஸ பார்த்த உடனே கிண்டாரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் கிட்ட கிண்டாரோவை அறிமுகம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்பதான் கிண்டாரோக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருக்கு. அன்னைக்கு கார்ல பார்த்த அதே லேடி தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட். கிண்டாரோ அவங்க பார்த்ததும், மேடம், அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரான். ஆனா அந்த பிரசிடென்ட் அதையெல்லாம் கண்டுக்காம அந்த லேடி ஸ்டாஃப் கிட்ட, இந்த பையனை கூட்டிட்டு போய் டாய்லெட் கிளீன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிண்டாரோக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருந்தாலும் அவன் மறுப்பு சொல்லாம டாய்லெட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். டாய்லெட்டை கிளீன் பண்ணிக்கிட்டே கிண்டாரோ மனசுக்குள்ள பேசிக்கிறான், அந்த பிரசிடென்ட்டுக்கு நிஜமாவே ஒரு தனி தைரியம் தான் போல. நான் கம்ப்யூட்டர் பத்தி எவ்வளவோ படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்தேன். ஆனா இங்க வந்து டாய்லெட் கழுவிட்டு இருக்கேன். ஆனா அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வருது. அவங்க ரொம்ப அறிவானவங்க. அது மட்டும் இல்லாம பெராரி கார் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு நான் ஒரு அடிமையா கூட இருக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கமோட கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி விசித்திரமா பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பின்னாடி பிரசிடென்ட் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் கிண்டாரோ பயந்துடுறான். தனக்கு வேலை போக போகுதுன்னு அவனுக்கு புரிஞ்சிடுது. அந்த பிரசிடென்ட், சாரிப்பா, நீ இந்த கம்பெனிக்கு செட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிண்டாரோ உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். மேடம், எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி ராத்திரி பூரா தூங்காம கம்ப்யூட்டர் பத்தி படிச்சேன். ஆனா இங்க வந்த உடனே என்ன டாய்லெட் கழுவ சொல்லிட்டீங்க. எனக்கு கம்ப்யூட்டர்னா ரொம்ப பிடிக்கும். அந்த காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ், மைக்ரோ சர்க்கியூட்ஸ், ரேம், ரோம் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ப்ரோக்ராமிங் பண்ணணும்னு ஆசை. நீங்க என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட திறமையை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்கறான். கடைசியா அந்த பிரசிடென்ட் அவனோட திறமைய பார்க்க ஒத்துக்கிறாங்க. கிண்டாரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தன்னோட கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை காட்ட போறேன்னு சொல்றான்.
ஆனா கிண்டாரோ கிட்ட கம்ப்யூட்டரே இல்ல. அதனால அவன் பேப்பர்லயே ஒரு கீபோர்டை வரைஞ்சு புக்க முன்னாடி வச்சுக்கிட்டு ப்ரோக்ராமிங் பிராக்டிஸ் பண்றான். இத பார்த்து அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் கிண்டாரோவை சுத்தி நின்னு வேடிக்கை பார்க்கறாங்க. கிண்டாரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, இப்ப பாருங்க என்னோட திறமைய அப்படின்னு சொல்றான். அப்புறம் கிண்டாரோ, இது பேசிக் லாங்குவேஜ் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். அதை கேட்ட உடனே எல்லா ஸ்டாஃபும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு லேடி ஸ்டாஃப், தம்பி இது ஒன்றும் எலிமெண்டரி ஸ்கூல் கிடையாது, நாங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், நாங்க அசம்பிளி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. கிண்டாரோ துள்ளி குடிச்சுக்கிட்டு, அப்படியா, எனக்கும் அதை கத்துக்கணும், நீங்க யாராவது கத்து தருவீங்களா அப்படின்னு கேட்கறான். ஆனா பிரசிடென்ட், உனக்கு இங்க வேலையே இல்ல, இவ்வளோ எக்ஸைட் ஆகிற ஒரு ஆளு என் கம்பெனிக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிண்டாரோ ஒரு பொண்ணுகிட்ட ஒட்ட போக அந்த பொண்ணு அவனை எட்டி உதைக்கிறா. பிரசிடென்ட் அங்க இருந்து கிளம்பும்போது கிண்டாரோ, மேடம் இன்னைக்கு எனக்கு இது தெரியாம இருக்கலாம், ஆனா நாளைக்கு கண்டிப்பா கத்துக்குவேன். நான் எப்பவுமே கஷ்டத்தை பாட்டு ஓட மாட்டேன். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை முழு ஈடுபாடோட செய்வேன். எனக்கு நீங்க காசு கூட தர வேண்டாம், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அந்த பிரசிடென்ட் ஒரு வழியை ஒத்துக்கிட்டு, சரி உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, ஆனா மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாட அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கிண்டாரோ செம ஹாப்பியாயி மத்த ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் அந்த லாங்குவேஜ் பத்தி டீடைல்ஸ் கேட்கறான். அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னோட நோட் புக்ல அப்படியே எழுதி வச்சுக்கிறான். அங்க இருக்கிற மத்த ஸ்டாஃபுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவங்களோட அன்பை சம்பாதிக்கிறான். அந்த பிரசிடென்ட் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, மேடம் செமையா இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறான். அந்த கம்பெனி அமெரிக்காவோட ஒரு மூவி கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் ரெடி பண்றதா அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க. அவங்க சொல்ற எல்லா பிசினஸ் டிப்ஸையும் கிண்டாரோ விடாம நோட் பண்றான். அந்த கம்பெனி 3வது மாடியில இருக்கு. ஒரு நாள் கிண்டாரோ வெளியே ஜன்னல் கண்ணாடிய தொங்கிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த மேடம், உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. கிண்டாரோ, இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனோட கவனம் ஃபுல்லா மேடம் மேல தான் இருக்கு. இன்னொரு நாள் கிண்டாரோ டான்ஸ் ஆடிக்கிட்டே தரையை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகி ஒரு பேக் மேல விழுந்துடுறான். அந்த பேக்ல இருந்து ஒரு கருப்பு கலர் Dress ஒன்னு வெளியே விழுது. அதை எடுத்து பார்த்து அவன் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் அங்க இருக்கிற எல்லா ஃபீமேல் ஸ்டாஃபும் ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக சேஞ்சிங் ரூமுக்கு வராங்க. அவங்க வர்ற சத்தத்தை கேட்ட உடனே கிண்டாரோ பதட்டத்துல அங்க இருக்கிற ஒரு லாக்கருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த லாக்கர் வழியா வெளியே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் மெதுவா வெளியே வந்து மெயின் ரூமுக்கு போறான். அங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கிறத பார்க்கறான். யாரோ தெரியாம விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு அதை ஆஃப் பண்ணிடுறான். அதுல ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் டிஸ்க் இருக்கு, அதையும் ஆஃப் பண்ணிடுறான். இத பார்த்த பிரசிடென்ட் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சு ரொம்ப குஷியா இருக்கான். ஆனா மேடம் ஓடி வந்து, யார் அந்த கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணது அப்படின்னு கத்துறாங்க. கிண்டாரோ ரொம்ப பெருமையா, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். மேடம் அவனுக்கு ஏதோ அவார்டு தர போறாங்கன்னு நினைச்சு முன்னாடி போறான். ஆனா அந்த மேடம் அவனை ஒரு குத்து விடுறாங்க. 3 மாசமா நான் பண்ணின கஷ்டம் எல்லாத்தையும் நீ வீணடிச்சிட்டியேடா, என்னோட எல்லா ப்ரோக்ராமும் போயிடுச்சு அப்படின்னு மேடம் அழுதுட்டு இருக்காங்க. கிண்டாரோ, நீங்க தான் இதையெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும், நான் எப்பவுமே எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் மேடம் அவன் கையில இருக்கிற நோட்ஸை பிடுங்கி கிழிச்சு போட்டுடுறாங்க. கிண்டாரோவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. உங்களுக்கு தெரியுமா இந்த நோட்ஸ் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு? இதோட மதிப்பை பணத்தால ஈடு கட்ட முடியாது, இது என் உயிரை விட மேலானது அப்படின்னு ஒரு பேப்பரை அவங்க முன்னாடி காட்டுறான். ஆனா அந்த பேப்பர்ல மேடமோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. இத பார்த்ததும் கிண்டாரோவுக்கு விஷயம் புரியுது. உடனே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கறான். ஆனா மேடம் மன்னிக்கிற மாதிரியே இல்ல. உனக்கு தான் நான் ஏற்கனவே 1 மில்லியன் கொடுத்துருக்கேனே, உனக்கு என்ன கவலை அப்படின்னு கேக்குறாங்க. கிண்டாரோ, அந்த காசை முழுசையும் நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் மேடம் இவன் அந்த 1 மில்லியன் காசை எப்படி செலவு பண்ணிருப்பான்னு கற்பனை பண்ணி பார்த்துட்டு அவனை வேலையிலிருந்து தூக்கிடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. 3 மாசம் பண்ண வேண்டிய வேலையை ஒரு வாரத்துல முடிக்க முடியாதுன்னு அவங்க புலம்புறாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஸ்டாஃப் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம காட்டுறாங்க. அதை பார்த்ததும் எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா இது கிண்டாரோ அழிச்ச அதே ப்ரோக்ராம் தான். அந்த ஸ்டாஃப் சொல்றாங்க, இந்த ப்ரோக்ராம கிண்டாரோ ஒரு டிஸ்க்ல டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு போனான், நான் அதுல இருந்து தான் இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரசிடென்ட்டுக்கு செம்ம கோவம் வருது. அப்ப அவன் வேணும்னே தான் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணியிருக்கான், அவன் மட்டும் என்கிட்ட கிடைச்சா கொன்னுடுவேன் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அந்த சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணி பார்த்தா அது மேடம் பண்ண ப்ரோக்ராமை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. அதுல ஏகப்பட்ட புது ஃபீச்சர்ஸ் இருக்கு. கிண்டாரோ ஒரு வாரத்திலேயே இதை எல்லாம் கத்துக்கிட்டு சூப்பரா டிசைன் பண்ணியிருக்கான். அந்த ப்ரோக்ராம் கடைசியில கிண்டாரோவோட கார்ட்டூன் கேரக்டர் வந்து, தேங்க்யூ, இன்னைக்கு நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்த எல்லா ஸ்டாஃபும் அவனோட திறமையை பார்த்து மிரண்டு போறாங்க.
ஒரு வாரத்துல இவ்வளவு விஷயத்த கத்துக்கிட்ட ஒரு ஆளை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. பிரசிடென்ட் இப்பதான் கிண்டாரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு ஃபீல் பண்றாங்க. அப்போ அந்த சைக்கிள் கடைக்காரர் அங்க வர்றாரு. அவர் கிண்டாரோவை பார்க்க வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நாங்க பண கஷ்டத்துல இருந்தப்போ இந்த பையன்தான் எங்களுக்கு 1 மில்லியன் காசை கொடுத்து உதவினான். அவன் யாரு என்னன்னு கூட சொல்லாம இந்த அட்ரஸை மட்டும் கேட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் பிரசிடென்ட் ரொம்பவே ஃபீல் பண்ணி உடனே அவனை தேடி கார்ல கிளம்புறாங்க. அவங்க ஸ்டாஃப் எவ்வளவோ தடுத்தும் அவங்க கேட்கல. அவன் ஒரு ஜீனியஸ், நான் அவனை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனை தேடி போறாங்க. ஆனா கிண்டாரோ 25 வயசுல டோக்கியோ யூனிவர்சிட்டியில இருந்து டிராப் அவுட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட். சிலபஸை முன்னாடியே முடிச்சதால அவன் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு வாழ்க்கையை கத்துக்கணும்னு ஊர் ஊரா சைக்கிள்ல சுத்திட்டு இருக்கான். இப்போ அவன் அடுத்த புது சிட்டியை நோக்கி தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டான். ஹலோ காய்ஸ், இது கோல்டன் பாய் ஆனிமே சீரீஸோடைய எபிசோட் நம்பர் 2. வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ஆனிமேல வர மெயின் கேரக்டர் தன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை ரொம்ப ஒரு மாதிரியான ஆனா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வழியில ஹேண்டில் பண்ணுவான். அவனோட அந்த யுனிக்கான மேனரிசம் தான் இந்த ஆனிமேவை ரொம்ப ஸ்பெஷலா ஆக்குது. கதைப்படி நம்ம ஹீரோ கிண்டாரோ ஒரு புது சிட்டிக்கு வரான். அங்க கச்சுடா அப்படின்ற ஒருத்தரோட எலெக்ஷன் கேம்பெயின் ஆஃபீஸ்ல இவனுக்கு வேலை கிடைக்குது. கிண்டாரோ வேலையில ரொம்ப ஆக்டிவா துருதுருன்னு இருக்கிறத பார்த்துட்டு மேயரோட ஒய்ஃப் இவனை கூப்பிட்டு ஒரு வேலை சொல்றாங்க. தன்னோட ஒரு சர்வெண்ட் கூட சேர்ந்து மேயரோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற நல்ல வைனை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அப்போதான் கிண்டாரோ முதல் முறையாவே மேயரோட பொண்ணை பார்க்கறான். அவளை பார்த்த உடனே அப்படியே சொக்கி போயிடுறான். பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காளே அப்படின்னு வியந்து போறான். அந்த மேயரோட பொண்ணும் இவனை பார்த்து ஒரு கியூட்டான ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து போறா. கிண்டாரோ மனசுக்குள்ள ஐயோ அந்த ஏஞ்சலிக் ஸ்மைலை இன்னும் ஒரு தடவை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஏங்குறான். அந்த சமயத்துல கேம்பெயின்ல இருக்கிற மத்த லேடிஸும் அங்க வராங்க. அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான வைனை மத்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்புறம் அங்க சும்மா நின்னுட்டு இருந்த கிண்டாரோவை பார்த்து நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கிண்டாரோ தான் அந்த கேம்பெயின் கம்பெனில வேலை செய்யறதா சொல்றான். கச்சுடா ஒரு கமிட்டியோட மேயரா இருக்காரு. இப்போ எலெக்ஷன் நடக்கிறதுனால ஓட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கிண்டாரோ புரிஞ்சுக்கிறான். கிண்டாரோ அந்த ஸ்பெஷல் வைனை மேயரோட ஒய்ஃப் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறான். அவங்களும் எல்லா பெண்களையும் கூப்பிட்டு பாருங்க ஸ்பெஷல் வைன் வந்துடுச்சுன்னு காட்டிக்கிறாங்க. இந்த மேயர் ஒய்ஃப் பேரு நோரிகோ கச்சுடா. இவங்க தான் பெண்களுக்கு மத்தியில எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணி ஓட்டு கலெக்ட் பண்றதுக்கு இன்சார்ஜா இருக்காங்க. கிண்டாரோவுக்கு அப்போ ஒரு விஷயம் புரியுது. இந்த ஊர்ல இருக்கிற பாதிக்கு மேலான நிலம் இவங்க குடும்பத்துக்கு தான் சொந்தம். அதாவது இவங்க காசு கொடுத்து தான் ஓட்டையே வாங்குறாங்க. சில நேரங்கள்ல காய்கறி கோடைக்குள்ள ஆயிரக்கணக்கான ரூபாய்களை மறைச்சு வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த கேம்பெயின் ஆஃபீஸ்ல சாராய பார்ட்டியும் நடக்கும். மக்களுக்கு காசு வேணுமா இல்ல சரக்கு வேணுமான்னு ஆப்ஷன் கொடுத்து ஓட்டு வாங்குவாங்க. மக்கள் இந்த அரசியலை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கிண்டாரோ யோசிக்கிறான். இவங்க மொத்த சிஸ்டத்தையுமே அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வருத்தப்படுறான். அந்த நேரத்துல கேம்பெயின் லீடர் ஒருத்த மேடை மேல நின்னு நாம ஜெயிச்சிட்டோம்னா அவங்க எல்லாரையும் ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு கிண்டாரோவும் அங்க இருக்கிற மத்தவங்களும் செம்ம எக்ஸைட் ஆயிடுறாங்க. அப்போ மேயரோட வீட்ல டெய்லி கிளீனிங் வேலை செய்யற ஒரு லேடி வராங்க. அவங்க மேடம் என் பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியல, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு மேயர் ஒய்ஃப் கிட்ட கேட்டுறாங்க. ஆனா அந்த மேயர் ஒய்ஃப் ரொம்ப கல் நெஞ்சத்தோட எலெக்ஷன் டைம்ல நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், உனக்கு லீவ் தர முடியாது, உன் பையன் தானாவே சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத பார்த்த கிண்டாரோ உடனே நடுவுல வந்து மேடம் பரவாயில்ல, நான் அவங்க வேலையை செய்யறேன், காலையிலயும் ஈவினிங்கும் தான் எனக்கு கேம்பெயின் வேலை, நைட் டைம்ல நான் ஃப்ரீ தான், நான் கிளீனிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மேயர் ஒய்ஃப் இல்ல கிண்டாரோ உன் ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் எங்களுக்கு இங்க கேம்பெயின்ல தான் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிண்டாரோ விடாம பேசி ஒரு வழியா மேயர் ஒய்ஃபை சம்மதிக்க வைக்கிறான். சரின்னு அவங்களும் கிளீனிங் பண்ற பொறுப்பை இவன் கிட்ட கொடுக்கறாங்க. மறுபடியும் அந்த ஏஞ்சல் வீட்டுக்கே போக போறோம்னு கிண்டாரோ ரொம்ப சந்தோஷமா கத்துறான். அப்போ ஒரு ஆள் கிண்டாரோவை தனியா கூப்பிட்டுட்டு போய் தம்பி பாத்துக்கோ, மேயர் கட்சுகா தன் பொண்ணு மேல உயிரே வச்சிருக்காரு, ஏன் பொண்டாட்டியை விட பொண்ணு தான் அவருக்கு எல்லாமே அப்படின்னு வார்னிங் கொடுக்கறான். முன்னாடி ஒரு தடவை ஒரு போலீஸ்காரன் அந்த பொண்ணோட அண்டர்வேரை திருடிட்டான். அது தெரிஞ்ச உடனே மேயர் அவனை அடிச்சு அந்த ஊர் குளத்திலேயே தூக்கி போட்டுட்டாரு அப்படின்ற பழைய கதையும் சொல்றான். கிண்டாரோ இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப எஜுகேஷனல் அப்படின்னு ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்றான். வீட்டுக்கு போனதும் கிண்டாரோ டாய்லெட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா கிளீன் பண்றதை விட அதிகமா அந்த கமோட் மேல படுத்துக்கிட்டு அங்க ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு விசித்திரமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. மேயரோட பொண்ணு நாவோக்கோ அங்க வந்து நிக்கிறா. ரொம்ப ஸ்வீட்டா இவங்கிட்ட சாரி கேக்குறா. கிண்டாரோ பதறி போய் இல்ல என் மேலதான் தப்பு, நான் கிளீனிங் ஸ்டாஃபுக்கு பதிலா வந்திருக்கேன், சொல்லாம உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சமாளிக்கிறான். அவ அப்படியே ஒரு வெள்ளந்தி பொண்ணு மாதிரி நடிச்சுக்கிட்டு அச்சச்சோ என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கிண்டாரோ மேல தண்ணி கொட்டி அவனோட ட்ரெஸ்ஸும் முடியும் நனைஞ்சிடுது. உடனே நாவோக்கோ இங்க பாத்ரூம்ல இருக்கிற டவலை யூஸ் பண்ணாதீங்க, என் ரூமுக்கு வாங்க, நான் வேற டவல் தரேன் அப்படின்னு சொல்லி கிண்டாரோவோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போறா. கிண்டாரோவுக்கு அப்படியே கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஒரு மிஷின் மாதிரி வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கிறான்.
நாவோகோ இவனை ஒரு மாதிரியா பார்த்ததும் கிண்டாரோ தான் அவளை பார்த்த விஷயத்த ஒத்துக்கிறான். கிண்டாரோ மனசுக்குள்ள இவ ரொம்ப நல்ல பொண்ணு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவள ரொம்ப மரியாதையா பாக்குறாங்க, அதனால இவளுக்கு இந்த உலகத்தோட கெட்ட பார்வை பத்தி தெரியல. கிண்டாரோ தன் தலைய பிடிச்சுக்கிட்டு, ஏஞ்சல் நீ எவ்வளவு சுத்தமானவ, நான் எவ்வளவு அசிங்கமானவ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஆனா நிஜத்துல நாவோக்கோ இவனை பார்த்து மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கான். பாருடா, இவன் பெரிய உத்தம மாதிரி எப்படி நடிக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, உனக்கும் மத்தவங்கள மாதிரி எங்க அப்பாவை பார்த்தா பயந்தானே, அதனால நீ என் கூட எதுவும் தப்பா நடக்க மாட்ட அப்படின்னு சொல்லி கிண்டாரோவை டச் பண்ணி அவனை ரொம்ப டெம்ப்ட் பண்றான். கிண்டாரோவால அங்க இருக்க முடியாம எகிரி குதிச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் நாவோக்கோ டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது கிண்டாரோவை வேணுனே மீட் பண்றான். ஒரு நாள் இவன் மேல வேணுனே வந்து விழுகிறா. அப்போதான் கிண்டாரோ நோட் பண்றான் அவ உள்ள எதுவுமே போடல அப்படின்னு. அப்புறம் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, சாட்டர்டே நைட் 11:30 மணிக்கு என் ரூமுக்கு வாங்க அப்படின்னு ஒரு மேப்போட போட்டிருக்கா. கிண்டாரோக்கு ஒன்றும் புரியல. அவ ரூமுக்கு போனதும் எனக்கு உங்ககிட்ட இருந்து மேத்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிண்டாரோவை ரொம்பவே சீன்றா. நாவோக்கோ வேணும்னே அரகுர ட்ரெஸ்ல வந்து கிண்டாரோவோட கவனத்தை செதறடிக்க பாக்குறா. ஆனா கிண்டாரோவோ ரொம்ப சின்சியரா அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறான். கிண்டாரோ சொல்லி கொடுத்த விதம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. கிண்டாரோவும் உனக்கு பிடிச்சிருந்தா நான் டெய்லி உனக்கு டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதனால காலையில எலெக்ஷன் வேலையும் நைட்ல டியூஷனுன்னு கிண்டாரோ ரொம்ப பிஸியா இருக்கான். நாவோக்கோ எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கிண்டாரோவ மேல கை கூட வைக்க மாட்டேங்கிறான். ஆனா அவன் பார்வையெல்லாம் வேற எங்கேயோ தான் இருக்கும். ஒரு நாள் நைட்டு நாவோக்கோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். கிண்டாரோ எப்பவும் கையில ஒரு டைரி வச்சு ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கான். அதுல தன்னை பத்தி தான் தப்பா ஏதோ எழுதியிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் இல்லாத நேரமா பார்த்து அந்த டைரியை திருடுறான். ஆனா அந்த டைரியை திறந்து படிச்ச அவளுக்கு பெரிய ஷாக். அதுல கிண்டாரோ அவளை பத்தி எல்லா உண்மையும் எழுதி வச்சிருக்கான். அதாவது இவ வெளியில ரொம்ப அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, மத்தவங்கள வச்சு விளையாடலாம்னு நினைக்கிறா, ஆனா நிஜத்துல இவளுக்கு ஏதோ ஃபாதர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு நச்சுன்னு எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்ததும் நாவோகோக்கு செம்ம கோவம் வருது. இருடா உனக்கு ஒரு பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறா. எலெக்ஷன் ரிசல்ட் வருது. எதிர்பார்த்த மாதிரியே கட்சுடா மறுபடியும் மேயர் ஆயிடுறான். கிண்டாரோ அங்க தன்னோட டைரியை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் வந்து ஏன் கவலையா இருக்க அப்படின்னு கேட்க கிண்டாரோ தன் டைரி தொலைஞ்சு போன விஷயத்த சொல்றான். அந்த ஆளு விடுப்பா, நம்ம மசாஜ் பார்லர் போகும்போது அங்க பக்கத்துல புது டைரி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தரான். கிண்டாரோவும் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன் டைரியை தேடுறான். அன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு கிண்டாரோ வழக்கம் போல நாவோக்கோ ரூமுக்கு போறான். அங்க அவகிட்ட நீ என் டைரியை பாத்தியா அப்படின்னு கேட்கறான். ஆனா நாவோக்கோ பதில் சொல்லாம கையில ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு தன் ட்ரெஸ்ஸை அங்கங்க கிழிச்சுக்கிறா. அப்புறம் அந்த கத்திரிக்கோலை கிண்டாரோவோட கையில கொடுத்துடுறா. கிண்டாரோக்கு ஒன்னும் புரியல. இவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கிறதுக்குள்ள நாவோக்கோ கத்த ஆரம்பிச்சிட்டா. சத்தம் கேட்டு மேயரும் அங்க இருந்த மத்தவங்களும் ரூமுக்கு ஓடி வர்றாங்க. நாவோக்கோ அழுதுகிட்டே அப்பா இந்த ஆள் உள்ள பூந்து என் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டான் அப்படின்னு போய் சொல்றா. மேயர் செம்ம காண்டாகி என் பொண்ணு மேலையா கை வச்ச, உள்ள கொன்னுடுவேன் அப்படின்னு கத்துறாரு. நாவோக்கோ மனசுக்குள்ள இப்போ இவனும் மத்தவங்கள மாதிரி கெஞ்சுவான் இல்ல பொய் சொல்லுவான், அப்போ இவனை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றா. ஆனா கிண்டாரோ யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை பண்றான். நேரா போய் மேயர் முன்னாடியே நாவோக்கோக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்றான். அப்புறம் கையை தூக்கி ஆமா நான் இவளை லவ் பண்றேன் அப்படின்னு கன்ஃபஸ் பண்றான். மேயருக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. அடிச்சு துவம்சு பண்ணுங்கடா அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. எல்லாரும் சேர்ந்து கிண்டாரோவை போட்டு மிதிக்கிறாங்க. அவன் அடி வாங்கறத பார்த்த நாவோகோக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இவன் பொய் சொல்லி தப்பிக்க பார்க்கறான்? ஏன் தன்னை காப்பாத்தாம இப்படி என்ன காப்பாத்துற மாதிரி நடந்துக்கிறான்? ஒருவேளை நிஜமாவே இவன் என்ன லவ் பண்றானோ அப்படின்னு நினைச்சு அழுதுகிட்டே அவங்க கிட்ட இருந்து கிண்டாரோவை காப்பாத்துறா. கிண்டாரோ நாவோகோவை பார்த்து உனக்கு முன்னாடியே என்னால ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வீக்கான வாய்ஸ்ல சொல்றான். நாவோகோ எல்லா உண்மையும் அவங்க அப்பா கிட்ட ஒத்துக்கிறா. இது எல்லாம் என்னோட தப்புதான்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில கிண்டாரோ அந்த ஊரை விட்டு கிளம்புறான். மசாஜ் பார்லர் போக முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம் மட்டும் அவனுக்கு இருக்கு. அவன் போறப்ப நாவோக்கோ அவன் டைரியை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே நிக்கிறா. என்னை மன்னிச்சிட்டு கிண்டாரோ, உன் காயம் எல்லாம் சரியான அப்புறம் கண்டிப்பா இந்த ஊருக்கு வா, அப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. கிண்டாரோட கன்னத்துல ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறா. மேயரோட டிரைவர் இவனை இப்படி போக விடுறது சரியா அப்படின்னு மேயர் கிட்ட கேட்க, அதுக்கு மேயர் இந்த காலத்து பசங்க கிட்ட இல்லாத ஒரு தைரியம் இவங்கிட்ட இருக்கு, இவ்ளோ கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் ஒரு போய் கூட சொல்லல, இந்த மாதிரி ஆளுங்களை தான் நான் என் கூட வச்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. 25 வயசான கிண்டாரோ இப்படி ஒவ்வொரு ஊரா தன் சைக்கிள்ல போய் பலவிதமான வேலைகளை செஞ்சு வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தேடி பயணம் பண்றான். கடைசியா கிண்டாரோ தன் நோட் புக்கை திறந்து பார்க்கும்போது நாவோக்கோ தன் ஃபோன் நம்பரை எழுதி உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இது கோல்டன் பாய் அனிமேஷன் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 3. இந்த அனிமையோட மெயின் புரோட்டகானிஸ்ட், அதாவது நம்ம ஹீரோ பேரு கிந்தாரோ ரோய். இவருக்கு 25 வயசு ஆகுது.
நம்ம கிந்தாரோ வாழ்க்கைய பத்தி நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பயணத்துல ஏற்கனவே அவர் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த 3வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, கிந்தாரோ ஒரு நூடுல்ஸ் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்க நூடுல்ஸை மிஷின்ல செய்யாம தன்னோட சொந்த கையாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ கிந்தாரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கையால நூடுல்ஸ் பண்றது நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்னால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கே சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த கடையில வேலை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் அந்த நூடுல்ஸ் ஷாப் ஓனரை பத்தி சொல்றாரு. அவரு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். மனசுல எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லாத ஒரு பொறுமையான மனுஷன். அவரு ரொம்ப சந்தோஷமா எனக்கு இந்த நூடுல்ஸ் செய்யற வேலையை கத்துக் கொடுத்தாரு. இப்போ எனக்கும் இந்த வேலையை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி செய்யறேன்னு கிந்தாரோ சொல்றாரு. கடையில நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கிந்தாரோவும் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு கஸ்டமர் திடீர்னு கத்தி சத்தம் போடுறாரு. என்னது இது, நூடுல்ஸ் பேஸ்ட் மாதிரி இருக்கு, இதையா கஸ்டமர் கொடுப்பீங்க? ஏதாவது ஸ்கூல் படிக்கிற சின்ன பையன் பண்ணுவதா இது அப்படின்னு கிண்டல் பண்றாரு. உடனே அந்த ஓனர் பதறி போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இல்ல சார், இது புதுசா வந்திருக்கிற சமையல்காரர் செஞ்சது, அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது, கண்டிப்பா அடுத்த முறை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிடுவாரு அப்படின்னு சமாதானம் பண்றாரு. சரியா அதே நேரத்துல அந்த ஓனரோட பொண்ணு நாரிகோ அங்க வரா. அவ அவங்க அம்மா கிட்ட வந்து, இன்னைக்கு என்னோட கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு, அதான் சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் பண்ண கஸ்டமர், ஓ, சின்ன பொண்ணு நாரிகோ வீட்டுக்கு வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நாரிகோ, மிஸ்டர் ஷிகாடா, நீங்க எப்பவும் போல இங்கேயே தான் இருக்கீங்களா அப்படின்னு நக்கலா பதில் சொல்றா. அப்புறம் நாரிகோ கிந்தாரோ கிட்ட போயிட்டு, உன்னோட ரூம்ல வைக்கிறதுக்காக நான் அழகா பூக்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. கிந்தாரோ மனசுக்குள்ள, நாரிகோ எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு நெகிழ்ந்து போறாரு. அப்போ நாரிகோ மிஸ்டர் ஷிகாடா கிட்ட, கிந்தாரோ செஞ்ச நூடுல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவரு, வேணும்னா சொல்லலாம், பார்க்கறதுக்கு வேணும்னா அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மிஸ்டர் ஷிகாடா சொன்ன கமெண்ட்டை கேட்டதும் கிந்தாரோ கண்ணை பெருசா விரிச்சு ஆச்சரியமா அவரை பார்க்கறாரு. உடனே ஷிகாடா, கிந்தாரோ, நான் உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன், நீ ஒரு திறமையான ஆளுதான் எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த கடைக்கு ஒரு நீல கலர் கார்ல ககூரே அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் கடை ஓனர் கிட்ட போயிட்டு, இப்போ உங்க கை எப்படி இருக்கு அப்படின்னு நலம் விசாரிக்கிறாரு. அதுக்கு ஓனர், முன்னை விட இப்போ கை ரொம்பவே பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. ககூரே சொல்றாரு, இங்க பக்கத்துல தான் என்னோட கம்பெனி ஒரு பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, இங்க வரைக்கும் வந்தேன்னா அதான் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நாரிகோட அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஒரு வாட்டி எங்க கடை நூடுல்ஸை சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ககூரேவும் அவங்க ஆசையை தட்டாம சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ககூரே காசு கொடுக்க வராரு. ஆனா ஓனர், இல்ல உங்ககிட்ட நான் எப்படி காசு வாங்குவேன், கண்டிப்பா காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாரு. அதுக்கு ககூரே, இல்ல நான் காசு கொடுக்காம போனா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓனர் விடாம, நான் காசு வாங்கிட்டா உங்களை விட எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ககூரே சரின்னு ஒத்துக்கிட்டு தேங்க்ஸ் சொல்றாரு. அப்புறம் ககூரே நாரிகோ கிட்ட, எங்க கம்பெனிக்கு சொந்தமான ஒரு பெரிய கப்பல் இப்போ ஹார்பர்ல இருக்கு, அதை பார்க்க என் கூட வரியா அப்படின்னு கூப்பிடுறாரு. நாரிகோ யோசிச்சுக்கிட்டே, நான் வந்தா ஏதாவது தொந்தரவா இருக்குமோ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கிளம்பும்போது நாரிகோ பின்னாடி இருந்து ஓடி வந்து தேங்க்ஸ் சொல்றா. எங்களுக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, முக்கியமா அன்னைக்கு எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்க மட்டும் அங்க இல்லைன்னா டைமுக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்க முடியாது அப்படின்னு எமோஷனலா சொல்றா. ககூரே நாரிகோவோட கையை பிடிச்சிக்கிட்டு, அன்னைக்கு என் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறாரு. அப்புறம் கிளம்பும்போது, அடுத்த சண்டே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நாரிகோவும் ஆவலா காத்துட்டு இருக்கேன்னு சொல்றா. உங்களுக்கு தெரியும்ல, கிந்தாரோ தான் பார்க்குற எல்லா மனுஷர்களுடைய கேரக்டர், அவங்க செய்கிற வேலை, அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுப்பாரு. அன்னைக்கு சாயந்தரம் கிந்தாரோ தன்னோட நோட் புக்கை அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது நாரிகோ ஒரு பூஜாடியோட ரூமுக்குள்ள வரா. அதுல நிறைய வெரைட்டியான பூக்கள் இருக்கு. கிந்தாரோ அந்த ஒவ்வொரு பூவோட பேரை கெஸ் பண்ணி சொல்றாரு. ஆனா எல்லாமே தப்பா போகுது. இதை பார்த்து நாரிகோ சிரிச்சுக்கிட்டே, கிந்தாரோ நீ ரொம்ப ஃபன்னி அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு கிந்தாரோக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். கிந்தாரோ கேட்குறாரு, உனக்கு நிஜமாவே இந்த பூக்கள்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நாரிகோ, ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் யாரை லவ் பண்றனோ அவனுக்காக நான் இதே மாதிரி பூக்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு கிந்தாரோ, வாவ், இது எவ்வளோ எஜுகேஷனலான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ககூரே நாரிகோவை கூட்டிட்டு போய் கப்பலை காட்டிட்டு அப்படியே சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு ககூரே திடீர்னு நாரிகோ கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலான்னு ப்ரப்போஸ் பண்றாரு. நாரிகோ கொஞ்சம் ஷாக் ஆகி, இப்போதானே பழக ஆரம்பிச்சோம், இது ரொம்ப சீக்கிரம்னு தோணுது அப்படின்னு சொல்றா. ஆனா ககூரே, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றாரு. கிந்தாரோ ஒரு நாள் கடைக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு காட்சியை பார்க்கறாரு. அங்க ககூரே இன்னொரு பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமா நின்னுட்டு இருக்கான். பார்த்தாலே அவன் ஒரு பிளே பாய் டைப்னு கிந்தாரோக்கு புரியுது. இவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிந்தாரோக்கு ரொம்ப ஆர்வம் வந்துடுது. அதனால அவங்கள ரகசியமா ஃபாலோ பண்றாரு.
ககுரே கார் கதவுக்கு பக்கத்துல பதுங்கி உட்காந்து அவங்க பேசுறத கேட்டு டைரியில நோட் பண்றாரு. அந்த பொண்ணு கேக்குறா, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பிசினஸ் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ககுரே, எல்லாமே என்னோட பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. அந்த நூடுல்ஸ் கடைக்காரன் பொண்ணை நான் கிஸ் பண்ணிட்டேன். இன்னும் 1 வாரம் போனா அவளால என்ன மறக்கவே முடியாது. 1 மாசத்துல அவளை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சொத்து வீடு எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திட்டு 6 மாசத்துல அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்த ஒரு பாரா மாத்திடுறேன். அங்க நீ மேனேஜர் ஆக்கிடுறேன் அப்படின்னு அவனோட வில்லத்தனமான பிளான சொல்றான். அந்த பொண்ணு காகூரேவை பார்த்து, நீ ரொம்ப புத்திசாலி, ஆனா அந்த பொண்ணு மேல உனக்கு நிஜமா லவ் வந்துராத அப்படின்னு கிண்டல் பண்றா. அதுக்கு காகூரே கோவமாகி, உனக்கு என்ன பைத்தியமா, இப்படி பேசுறத நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ திடீர்னு கிந்தாரோ அங்க எழுந்து வந்து நின்னு, மிஸ்டர் காகூரே, நீங்க இப்ப சொன்னதெல்லாம் நிஜமா அப்படின்னு கேக்குறாரு. காகூரே அதிர்ச்சியாகி, நீ யார்ரா அப்படின்னு கேக்குறான். கிந்தாரோ, நான் அந்த நூடுல்ஸ் கடையில வேலை செய்யற கிந்தாரோ அப்படின்னு சொன்னதும் காகூரே, அப்போ நீ இவ்ளோ நேரம் நான் பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குறான். கிந்தாரோ, இல்ல, நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். நாரிகோ ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க குடும்பமே ரொம்ப அப்பாவி, தயவு செஞ்சு அவங்க கூட இந்த மாதிரி விளையாடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒரு விசித்திரமான முகபாவனையோட கெஞ்சுறாரு. ஆனா காகூரே விடாம கிந்தாரோவை கண்டபடி உதைறான். நான் கராத்தேல பிளாக் பெல்ட் 2nd டான் வாங்கியிருக்கேன், நான் ரொம்ப சைக்கோ, அந்த நூடுல்ஸ் கடைக்காரர்கிட்ட ஏதாவது சொன்னேன்னா உன்னை கொன்னே போட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அடுத்த நாள் கிந்தாரோ முகத்துல நிறைய காயங்களோட கடையில நிக்கிறாரு. நாரிகோ பார்த்துட்டு, உன் முகத்துல என்ன இவ்வளவு காயங்கள் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கிந்தாரோ, ஒன்னில்லம்மா, நான் கீழே விழுந்துட்டேன், அதான் இந்த அடியெல்லாம் அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஆனா மனசுக்குள்ள, பாவம் நாரிகோ, அவளோட முதல் காதலே ஒரு பெரிய ஏமாத்தமா முடிய போகுதே அப்படின்னு கவலைப்படுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நாரிகோ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புறா. கிந்தாரோ கேக்குறாரு, எங்க போற அப்படின்னு. அதுக்கு அவ, வெளியே கொஞ்சம் சாமான்கள் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா நாரிகோவோட அம்மா வந்து, நீ அந்த காகூரே கூட டேட்டுக்கு போறதானே அப்படின்னு கேக்குறாங்க. நாரிகோ வெக்கப்பட்டுக்கிட்டே ஆமான்னு சொல்லிட்டு கிளம்புறா. இதை கேட்டதும் கிந்தாரோவுக்கு தலை சுத்தாத குறையா இருக்கு. காகூரே நாரிகோவை ஒரு ஹார்ஸ் ரேசிங், அதாவது குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க பெட் கட்டி விளையாடுறாங்க. நாரிகோவுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கிறதுனால அவ ரொம்ப சந்தோஷமா வேடிக்கை பார்க்கறா. ஆனா கிந்தாரோ விடாம ஒரு குதிரை வேஷம் போட்டுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்துல காகூரே நாரிகோ கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். நாரிகோ வேணான்னு தடுத்தாலும் அவன் கேட்கல. நாரிகோ பயத்துல கண்ணை மூடிக்கிறா. காகூரேவும் கண்ணை மூடிக்கிட்டு அவளை கிஸ் பண்ண வர்றான். அப்போ கிந்தாரோ சைலண்டா அவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு. காகூரே நாரிகோவோட ட்ரெஸ்ஸை கழட்ட முயற்சி பண்ணும்போது கிந்தாரோ அதை தடுத்து மறுபடியும் பட்டன் போடுறாரு. காகூரே கண்ணை திறக்காமலே நாரிகோ தான் இதெல்லாம் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல காகூரே ஒரு கையை பிடிக்கிறான். ஆனா அது கிந்தாரோவோட கை. காகூரே ஏதோ எமோஷன்ல அந்த கையை ரொம்ப அழுத்தமா பிடிச்சதும் கிந்தாரோவால வலிய தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சிடுறாரு. 2 பேரும் கண்ணை திறந்து பார்க்கும்போது கிந்தாரோ கீழே உருண்டு விடுறாரு. ஆனா அவங்க அதை பெருசா கண்டுக்கல. காகூரே நாரிகோவை ரொம்ப ஃபோர்ஸா கிஸ் பண்ண முயற்சி பண்ணியும் நாரிகோக்கு அதுல எந்த ஃபீலிங்கும் இல்ல. அவளுக்கு ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கிறதுனால எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. காகூரேவுக்கு ஒன்னும் புரியல. இவ இவ்ளோ ஸ்ட்ராங்கா கிஸ் பண்ணி இவளுக்கு ஒன்னும் ஆகலையே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு குழம்புறான். அடுத்த நாள் கிந்தாரோ ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது நாரிகோ வரா. அவ வந்து, காகூரே என்கிட்ட கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, ஆனா எனக்கு இது சரியா படல, இந்த வயசுல என்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு வர எனக்கு மனசில்ல அப்படின்னு சொல்றா. கிந்தாரோ கடுப்பாகி, அவன் ஒரு தருத்தல அப்படின்னு திட்டுறாரு. நாரிகோவுக்கு கோபம் வந்துடுது. நீ கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்புறம் கிந்தாரோ நேரடியா காகூரே கிட்ட போய், சார், தயவு செஞ்சு நாரிகோ குடும்பத்தை ஏமாத்தாதீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, நாரிகோ ரொம்ப மரியாதையான பொண்ணு அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா காகூரே திமிரா, அன்னைக்கு நான் அவ்வளவு கிஸ் பண்ணியும் அவளுக்கு ஒரு ரியாக்ஷனும் இல்ல, அவ ஒரு மட்டமான பொண்ணு அப்படின்னு கேவலமா பேசுறான். இத நாரிகோ பின்னாடி இருந்தே கேட்டுடுறா. அவ அப்படியே அழுந்துடுறா. இத பார்த்த கிந்தாரோ சிச்சுவேஷனை சமாளிக்க காகூரேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சுக்கிட்டு, இந்த பொண்ணு பேரும் நாரிகோ தான், காகூரே இவளை பத்தி தான் அப்படி சொன்னாரு, இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு பொய் சொல்றாரு. காகூரேவும் வேற வழி இல்லாம ஆமான்னு ஒத்துக்கிறான். ஆனா நாரிகோக்கு உண்மை புரிஞ்சிடுச்சு. அவ அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடுறா. கிந்தாரோ அவ பின்னாடி போக முயற்சி பண்ணும்போது காகூரே அவரை தடுத்து நிறுத்தி அடிக்க வர்றான். அப்போ கிந்தாரோ திடீர்னு ஒரு பயங்கரமான ஃபைட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி காகூரேவை அட்டாக் பண்றாரு. இந்த டெக்னிக்கை நான் இந்த செமஸ்டர்ல தான் கத்துக்கிட்டேன், இன்னும் நிறைய கத்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. காகூரே அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி ஆயிடுறான். அடுத்த சீன்ல மிஸ்டர் ஷிகாடா கடையில நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரு நாரிகோவை பத்தி விசாரிக்கிறாரு. அதுக்கு ஓனர், அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. ஷிகாடா சொல்றாரு, நாரிகோ இன்னும் சின்ன பொண்ணு, இந்த வயசுல நிறைய தப்பான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு.
அப்புறம் நூடுல்ஸை ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே, இது ரொம்ப அருமையா இருக்கு, கிந்தாரோவை ஏன் இந்த கடைய பாத்துக்க சொல்லக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு. ஓனர் கை சரியானதும் கிந்தாரோ கிளம்ப ரெடியாடுறாரு. அடுத்த நாள் காலையில நாரிகோவை ரூம்ல போய் பாக்குறாரு. நாரிகோ, நான் உனக்கு கொடுத்த தொல்லைக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றா. கிந்தாரோ, அதெல்லாம் விடு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. நாரிகோ கிந்தாரோவுக்காக ஒரு ஸ்பெஷலான பூஜாடியை ரெடி பண்ணி வச்சிருக்கா. அவ சொல்றா, நீ இவ்வளவு நாளா என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்ததை நான் இப்போதான் உணர்ந்தேன். நீ மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணலனா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. அதனால நான் நிஜமா யார் மேல அன்பு வச்சிருக்கேனோ அவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி வெக்கப்படுறா. கிந்தாரோ அதை புரிஞ்சுக்காம, ஓ, நீ யாரு மேல நிஜமான லவ் வச்சிருக்கியோ அவங்களுக்கு தானா? பூக்கள் மேல உன்னளவுக்கு யாருக்கு அன்பு இருக்கோ அப்படி ஒருத்தனை சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்களோட பேரை மறுபடியும் தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாரிகோ சிரிச்சுக்கிட்டே ரசிக்கிறா. கிந்தாரோ கிளம்பும்போது ஓனர்கிட்ட ஹேண்ட்ஷேக் பண்ணி, உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அவங்க குடும்பமே கிந்தாரோவை ரொம்ப மிஸ் பண்றாங்க. மறுபடியும் எப்ப வேணும்னாலும் இங்க வா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. கிந்தாரோ தன்னோட அடுத்த பயணத்தை நோக்கி கிளம்புறாரு. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம கிண்டாரோ ஒரு ஸ்விம்மிங் ஸ்கூலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் மனசுக்குள்ள இவ்ளோ பயங்கரமான குளிர்லையும் இவங்க விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு யோசிக்கிறான். அந்த நேரத்துல கரெக்டா கிண்டாரோ கண்ணுல ஒரு சூப்பரான ஹாட் லேடி படுறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவன் அப்படியே சுக்கி போய், என்ன ஒரு ராப்சிக் மால் இது, இதனால எனக்கு அடி கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனா இவங்கள கண்டிப்பா தப்பு பண்ணாம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க பின்னாடியே போறான். அந்த செக்ஸி லேடிக்கு பின்னாடியே போய் அந்த ஸ்விம்மிங் ஸ்கூல் உள்ளேயும் நுழைஞ்சிடறான். உடனே அந்த லேடி பின்னாடி திரும்பி, உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. கிண்டாரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவங்க திடீர்னு இப்படி கேட்டுட்டாங்களேன்னு பதட்டமாகி, இல்ல நான் இங்க ஒரு ஜாபுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறான். அதிர்ஷ்டவசமா அந்த ஸ்விம்மிங் இன்ஸ்டியூட்ல ஆள் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த லேடி ஸ்விம்மிங் கீரை போட்டுட்டு வெளியே வராங்க. ஆனா நம்ம கிண்டாரோவோட பார்வை முழுக்க அவங்க உடம்பு மேலேயே ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ அந்த லேடி இவங்கிட்ட, சரி உனக்கு ஸ்விம்மிங் பத்தி என்ன தெரியும்னு இப்ப எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்றாங்க. கிண்டாரோ ரொம்ப எக்ஸைட் ஆகி, கண்டிப்பா மேடம் இதோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஒரு சீன் போடுறான். ஆனா அவன் உள்ள குதிச்ச உடனே அவன் கொடுத்த பில்டப் எல்லாம் அப்படியே காத்துல போன மாதிரி புஸ்ஸுன்னு ஆகிடுது. நீந்தி முடிச்சுட்டு வெளியே வந்து, ரொம்ப பெருமையா, எப்படி இருந்துச்சு என்னோட ஸ்விம்மிங் அப்படின்னு கேக்குறான். அங்க இருந்த ஒரு டீச்சர், தம்பி உனக்கு கிளாஸ் எடுக்க தெரியாது, ஆனா நீ கிளாஸ்ல சேர்ந்து கத்துக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அப்போ இன்னொரு ஃபீமேல் டீச்சர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை காட்டி, அடுத்த வாரத்துல இருந்து எங்க கிட்ட பிகினி கிளாஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கிண்டாமா டக்குன்னு அவங்க காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் மேடம், எனக்கு இந்த வேலையை மட்டும் கொடுத்துருங்க, கிளீனிங் வேலையிலேருந்து எதுனாலும் நான் பண்றேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். அங்கிருந்து அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததால, சரி போது நிறுத்துங்க, என்ன அந்த ஸ்விம்மிங் பூல் இன்சார்ஜ் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த செக்ஸி லேடி, நான் தான் இந்த இன்ஸ்டிடியூட்டோட இன்சார்ஜ், அது மட்டும் இல்லாம நான் தான் இங்க சீஃப் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க. ஆனா அவங்க தெளிவா சொல்லிடுறாங்க, சாரி தம்பி, உன்னை ஸ்விம்மிங் கோச்சா வேலைக்கு எடுக்க முடியாது, அப்புறம் கிளீனிங் பண்றதுக்கு ஏற்கனவே இங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிண்டாரோ விடாம அவனோட கன்வின்சிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பிச்சை எடுக்காத குறையா கெஞ்சுறான். ஆனா அந்த இன்சார்ஜ் சுத்தமா மசியல. அப்போ அவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். ஒரு சின்ன புழு காத்துல கஷ்டப்பட்டு ஊர்ந்து போகும், ஆனா அதுவே ஒரு வண்ணத்து பூச்சியா மாறின அப்புறம் அழகா பறக்கும்ல, அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு தத்துவம் பேசுறான். அப்பவும் அவங்க ஒத்துக்காததால கிண்டாரோ அவனோட 2வது டெக்னிக்கான சேலஞ்சை கையில் எடுக்கிறான். மேடம், நான் உங்களுக்கு சவால் விடுறேன், ஒரே மாசத்துல ஸ்விம்மிங் ரேஸ்ல உங்களையே நான் தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்றான். இப்போ வேணா நான் ஒழுங்கா நீந்தாம இருக்கலாம், ஆனா சரியான ட்ரைனிங் கிடைச்சா நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்விம்மர் ஆகிடுவேன் அப்படின்னு சத்தம் போடுறான். நீங்க ஒரு சீஃப் இன்ஸ்ட்ரக்டரா இருந்துட்டு என்ன ஒரு செகண்ட்ல டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டீங்களே, நீங்கெல்லாம் அந்த பதவிக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு கோவமா பேசுறான். எனக்கு இப்போ பேமெண்ட் எதுவும் வேண்டாம், நான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டே கத்துப்பேன், அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு உங்களை ஜெயிச்சுட்டு உங்ககிட்டயே நான் கோச்சா வேலைக்கு சேருவேன் அப்படின்னு சபதம் போடுறான். அந்த சீஃப் இன்ஸ்ட்ரக்டர், சரி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா நான் ஜெயிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கிண்டாரோ, நான் 1 வருஷம் இங்க ஃப்ரீயா வேலை செய்வேன், நீங்க சொல்றது எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். அவங்களும் அந்த சவாலை ஏத்துக்கிட்டு, அடுத்த மாசம் நம்ம ரேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிண்டாரோ அந்த மேடத்தையே முறைச்சு பார்த்துட்டு, என் உடம்புல இப்போ கரண்ட் ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு பில்டப் கொடுக்குறான். அங்க இருந்த மற்ற ஸ்டாஃப் வந்து கிண்டாரோ கிட்ட, தம்பி அவங்க சாதாரண ஆள் இல்ல, ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணவங்க, ஸ்விம்மிங் வேர்ல்ட்ல அவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு உண்மையா சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ல எப்படின்னா பசங்களோட திறமையை பொறுத்து கிளாஸ் பிரிச்சிருப்பாங்க. தண்ணிக்குள்ள 3 செகண்டுக்கும் கம்மியா மூச்சை பிடிக்கிறவங்க கிளாஸ் சி, 3 செகண்டுக்கு மேல இருக்கிறவங்க கிளாஸ் பி, அப்புறம் 10 செகண்ட் வரைக்கும் இருக்கிறவங்க கிளாஸ் ஏ. இப்போ கிண்டாரோவுக்கு ஏ பி சி இந்த 3 கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற வேலை கிடைக்குது. வெளியே ரொம்ப குளிரா இருந்தாலும் ஸ்கூல் உள்ள
இருக்கிற டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. கிண்டாரோ மனசுக்குள்ள, நான் அந்த இன்ஸ்ட்ரக்டர் மேல இருந்த ஆசையில தான் இங்க வந்தேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறான். பசங்க கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு சொல்லி கொடுக்கறத பார்த்த சீஃப் இன்ஸ்ட்ரக்டர் அவனை கூப்பிட்டு திட்டுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் இங்க ஸ்விம்மிங் கத்துக்க தான் அனுப்புறாங்க, உன் கூட கும்மாளம் போட இல்ல. எங்களோட கோல் என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை ஒரு அத்லீட்டா மாத்துறது தான். ஆனா உன் கிளாஸ்ல இருக்கிற பசங்க ரொம்ப ஸ்லோவா கத்துக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ், இங்க லூசர்ஸுக்கு இடமே இல்ல, புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கிண்டாரோ ரொம்ப கெத்தா, எனக்கு ஒன்னும் புரியல, ஆனா ஒரு மாசம் கழிச்சு நான் ஜெயிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அப்படின்னு பதில் கொடுக்கறான். கிண்டாரோ கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு தண்ணினாலே பயம். தண்ணிக்குள்ள தலைய விடவே பயப்படுறான். பயத்துல அந்த பையன் வாந்தி கூட எடுத்துறான். அந்த பையனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட கிண்டாரோ வேற ஒரு டீச்சர் கிட்ட போய் எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு கேக்குறான். அந்த டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குழந்தையோட கண்ணத்தை அப்படியே உப்ப வச்சு மூச்சை பிடிக்க வச்சு அப்படியே தண்ணிக்குள்ள அமுக்குறாங்க. இத பார்த்த உடனே கிண்டாரோ மிரண்டு போயிடுறான். மேடம் இப்படி பண்றீங்களே, அந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஆகிடாதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஸ்டாஃப், எங்களுக்கு மேலிடத்துல இருந்து அப்படிதான் ஆர்டர் வந்திருக்கு, சீஃப் இன்ஸ்ட்ரக்டர் சொன்னபடிதான் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிண்டாரோ இதெல்லாம் பார்த்துட்டு அவனோட நோட்ஸ்ல எல்லாத்தையும் குறிச்சிக்கிறான். அந்த இன்ஸ்ட்ரக்டர் மத்த பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கிண்டாரோ வேகமா ஓடி போய், மேடம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அவங்க மனசுக்குள்ள, இவன் இப்பதான் ரேஸ பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான் போல, இவன் எங்க என்ன ஜெயிக்கிறது அப்படின்னு நக்கலா நினைச்சுக்கிறாங்க. ஆனா கிண்டாரோ நீந்த ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அவன் நீந்துற ஸ்டைல பார்த்துட்டு, இவன் கம்மி நாள்ல இவ்ளோ கத்துக்கிட்டானே, இவன் இப்பதான் ஸ்விம்மிங் கத்துக்கிறன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. கிண்டாரோ ரொம்ப நேரமா விடாம நீந்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டரும் பூல்ல குதிக்கிறாங்க. தம்பி, நீ என்னோட பின்னாடியே கடைசி வரைக்கும் நீந்தி வந்தனா உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கிண்டாரோவும், நானும் இந்த சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போறான். அந்த லேடி பேக் ஸ்ட்ரோக் ஸ்டைல்ல நீந்தும் போது அவங்களோட அழகை பார்த்துட்டு கிண்டாரோவுக்கு எனர்ஜி ரொம்ப ஏறிடுது. கண்டபடி யோசிச்சதுல கண்ட்ரோல் இல்லாம போய் அவங்க மேல மோதிடுறான். அவங்க, நீ நல்லா தான் நீந்துற, ஆனா நான் இன்னும் என்னோட முழு வேகத்தை காட்டல, இது என்னோட பாதி வேகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல கிண்டாரோவோட சாமான் பக்கம் அவங்க பார்வை போகுது. அவன் எதையோ தப்பா யோசிச்சிருக்கான்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுது. செம்ம கடுப்பான மேடம் அவனை உடனே ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே கிண்டாரோ மூட்டை முடிச்சுகளை கிட்டிக்கிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இன்ஸ்ட்ரக்டர் நோட்டீஸ் பண்றாங்க, கிளாஸ் ஏபிசில இருக்கிற பசங்க இப்போ தண்ணியை பார்த்து பயப்படாம ரொம்ப தைரியமா இருக்காங்க. அங்க இருந்த ஸ்டாஃப் கிட்ட கேட்டப்போ, மேடம் நாங்க சிலபஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம், பசங்களுக்கு கேக் ஊட்டி விட்டுக்கிட்டே ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்குறோம், இப்போ பசங்க கஷ்டப்படாம ரொம்ப என்ஜாய் பண்ணி கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்ட்ரக்டர் நேர்ல போய் எவ்வளோ ஜாலியா இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் வருது. அவங்க அப்பாவோட சேர்ந்து எவ்வளோ ஜாலியா ஸ்விம்மிங் பண்ணாங்கன்னு நினைச்சு பாக்குறாங்க. கடைசியா அந்த ஸ்டாஃப் கிட்ட, இந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும்னு ஐடியா யார் கொடுத்தா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்டாஃப், இது நம்ம கிண்டாரோ சார் ஐடியா தான், அவர் இப்படிதான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, அதையே தான் நாங்க இப்போ ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது செம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பேரண்ட்ஸ் எல்லாரும் கிண்டாரோவை பார்க்க வராங்க, ஆனா அவன் அங்க இல்ல. அப்பதான் சீஃப் இன்ஸ்ட்ரக்டருக்கு புரியுது, கிண்டாரோவை அனுப்பி நாம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு, அவனுக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப அதிகம்னு வருத்தப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த கதையை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ கிண்டாரோ ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு காரு பயங்கர ஸ்பீடா வந்து இவரை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போகுது. கிண்டாரோ அந்த காரையே உத்து பார்த்துக்கிட்டு விடாம ரொம்ப வேகமா அந்த காருக்கு பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல தாகம் எடுத்ததுனால கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு ஒரு தாபா ஓரமா நிப்பாட்டுறாரு. அப்போதான் கவனிக்கிறாரு, அந்த காரை ஊட்டிட்டு வந்தது ஒரு பையன் இல்ல, ஒரு பொண்ணுன்னு. அந்த பொண்ணையே இவர் அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் அப்படி உத்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட முகம் அவ்வளோ கிளியரா அழகா தெரியுது. அந்த பொண்ணு கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு காரை ஆன் பண்ணி அங்கிருந்து பயங்கர வேகத்துல அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கா. போகும்போது அவ குடிச்ச அந்த கிளாஸை கிண்டாரோ மேலேயே வீசிட்டு போயிடுறா. நம்ம ஆளு கிண்டாரோ எதையும் யோசிக்காம அப்படியே அந்த பொண்ணையே பார்த்துட்டு நிக்கிறாரு. அப்புறம் நில்லு நில்லு அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த பொண்ணு பின்னாடியே வேகமா போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்பீடா போனதுனால கிண்டாராவால பிடிக்க முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் முன்னாடி போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு ஆசிரமத்துல தங்குறதுக்காக முடிவு பண்ணி உள்ள போறாரு. அங்க இருக்கிறவங்களும் சரி தங்குங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துடுறாங்க. அந்த ஆசிரமத்துல கிண்டாரோவோட வேலை என்னன்னா, அங்க இருக்கிற எல்லா வேலையும் இவரே தான் செய்யணும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் யோகா பண்றதுல இருந்து மத்த எல்லா வீட்டு வேலைகளையும் விடாம செஞ்சு முடிக்கணும். கிண்டாரோவும் எதையும் யோசிக்காம எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தினமும் அந்த வேலைகளை ரொம்ப சின்சியரா பண்றாரு. அது மட்டும் இல்லாம அங்கே கத்துக்கிற எல்லா விஷயத்தையும் மறக்காம தன்னோட டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்போ ஒரு நாள் கிண்டாரோ ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அந்த ஆசிரமத்தோட மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவரோட பொண்ணு அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே கிண்டாரோவுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அவ அவ்வளோ அழகா இருக்கான்னு அப்படியே கண்ணு கொட்டாம பார்த்துட்டே நிக்கிறாரு. அவளை பார்க்க பார்க்க இவருக்கு அப்படியே முகமெல்லாம் வெக்கத்துல சிவந்து போயிடுது. உடனே கிண்டாரோ இதையும் விடாம தன்னோட டைரியில நோட் பண்ணிக்கிறாரு.
அடுத்த நாள் கிண்டாரோ பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது மறுபடியும் அவளை பார்க்கறாரு. அவளை பார்த்தோன்னே இவருக்கு மறுபடியும் வெக்கம் வந்துடுது. அந்த பதட்டத்துல பின்னாடி இருந்த பாத்திரங்கள் மேல இடிச்சு எல்லாம் கீழே விழுந்துடுது. உடனே கிண்டாரோ அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப சாரி கேட்டு மன்னிப்பு கேட்கறாரு. அதுக்காக அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமா நடங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. பாத்திரங்கள்லாம் கீழே விழுந்து சிதறி கிடக்கிறத பார்த்தும் பார்க்காத மாதிரி கிண்டாரோ மறுபடியும் மெடிடேஷன் பண்ண போயிடுறாரு. மறுபடியும் கிண்டாரோவோட சீன் காட்டுறாங்க. இவர் பாத்ரூம்ல உட்காந்துட்டு ரொம்ப விசித்திரமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இது அந்த பொண்ணு பின்னாடி இருந்து திருட்டுத்தனமா பார்த்துடுது. பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அப்போதான் கிண்டாரோ யோசிக்கிறாரு, அரே இந்த பாத்திரத்தை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு. அன்னைக்கு அந்த கார்ல போன பொண்ணு இவர் மேல ஒரு கேனை தூக்கி போட்டா இல்லையா, அந்த கேனை எடுத்து இவர் மெல் பண்ணி பார்க்கறாரு. அப்போதான் தெரியுது அதுவும் இதுவும் ஒண்ணுதான்னு. கரெக்டா அந்த நேரத்துல அந்த மாஸ்டரும் அங்க இருக்கிறவங்களும் அங்கே வந்துடுறாங்க. அவங்க கிண்டாரோவை பார்த்து, நீ இப்பவே இங்க இருந்து கிளம்பலாம், உன்னை இனிமே இங்க வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஆசிரமத்தை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. கிண்டாரோ வெளியே வந்து யோசிக்கிறாரு, கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து போகாம அந்த மலைக்கு மேல ஒரு ஓரமா உட்காந்து அந்த ஆசிரமத்தையே உத்து பார்த்து நோட்டம் விட்டுட்டே இருக்காரு. அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அந்த ஆசிரமத்தோட பொண்ணு ஒரு டாக்ஸில ஏறி எங்கேயோ வெளியே போறா. கிண்டாரோ விடாம அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அவ எங்க போறான்னு பார்த்தா ஒரு பழைய பில்டிங் இருக்கு. அது இப்போ யாருமே யூஸ் பண்ணாம சும்மா பூட்டி கிடக்கு. கிண்டாரோ மெதுவா யாருக்கும் தெரியாம அந்த பில்டிங் உள்ள போறாரு. அங்கே ஒரு ரூம் சைட்ல இருந்து எட்டி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுது. அந்த ஆசிரமத்து பொண்ணு வேற யாரும் இல்ல. அன்னைக்கு அந்த காரை பயங்கர ஸ்பீடா ஓட்டிட்டு வந்து இவரை ஓவர்டேக் பண்ணாலே அதே பொண்ணு தான் இவளும். இதை தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த பொண்ணும் கிண்டாரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ கிண்டாரோ அந்த பொண்ணுகிட்ட ஒரு ரேஸ் போலாமான்னு கேட்கறாரு. அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும்னு சொல்றாரு. கிண்டாரோவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்புறம் கிண்டாரோ அந்த ரேஸை ஆரம்பிக்கிறாரு. இந்த ரேஸ் நிஜமாலே பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நான் கீழே லிங்க் தரேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அந்த பொண்ணு இவரை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போறா. கிண்டாரோவும் விடாம மூச்சை பிடிச்சிக்கிட்டு அவ பின்னாடியே போறாரு. அந்த பொண்ணு முன்னாடி வரும்போது கிண்டாரோ சைட்ல இருந்து அந்த கைத்துக்கு மேலேயும் கீழேயும்னு பயங்கரமா ஸ்டண்ட் பண்ணி மேல இருந்து கீழே குதிக்கிறாரு. ஆனா அந்த நேரத்துல பார்த்தா கிண்டாரோவோட பிரேக் ஃபெயில் ஆயிடுது. இதனால கிண்டாரோ நிலைதடு மாதிரி அங்கிருந்து கீழே விழுந்துடுறாரு. அந்த பொண்ணு இதை பார்த்துட்டு அங்கேயே வண்டியை நிறுத்திட்டு, அரே இவன் என்னை விட சூப்பரா பண்றானே, என்னை விடவே இவன் பெஸ்டா செய்யறானே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறா. ஆனா கிண்டாரோ எதையும் கண்டுக்காம மறுபடியும் எழுந்து அங்கிருந்து ஓடி போயிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு நில்லு, என்னையும் கூட்டிட்டு போ, உன்னோட பிரைஸை வாங்கிட்டு போ அப்படின்னு பின்னாடியே சத்தம் போட்டுக்கிட்டே துரத்திட்டு வரா. ஆனா கிண்டாரோ நிக்காம முன்னாடி போயிட்டே இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கோல்டன் பாய் அனிமேஷனோட எபிசோட் நம்பர் 6, அதாவது இந்த அனிமேஷனோட கடைசி எபிசோட பார்க்க போறோம். நம்ம கதையோட ஹீரோ பேர் கிண்டாரோ. இவன் ஒரு சிம்பிளான ஆளு, ஆனா செம்ம புத்திசாலி. டோக்கியோ யூனிவர்சிட்டியில லா படிச்ச ஸ்டூடெண்ட் இவன். ஆனா காலேஜ் முடியறதுக்கு முன்னாடியே எல்லா படிப்பையும் படிச்சு முடிச்சிட்டு அங்கிருந்து டிராப் அவுட் ஆயிட்டான். வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், நிஜ வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஊரூரா சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பயணத்துல இவன் எந்த வேலையையும் செய்ய தயங்க மாட்டான். சின்ன வேலையா இருந்தாலும் ரொம்ப சின்சியரா செய்வான். இவன் போற வழியில பார்க்குற எல்லாரையும் பத்தி, அவங்களோட கேரக்டர், பழக்க வழக்கம், அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு நோட் புக்ல நோட்ஸ் எடுத்து வச்சுப்பான். அவங்களோட உருவத்தை கூட அப்படியே வரைஞ்சு வச்சிருப்பான். இப்போ இந்த 6வது எபிசோடு எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு அனிமேஷன் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோல கிண்டாரோ வேலை தேடி வர்றான். அங்க இருக்கிற ரெக்ரூட்டர், நாங்க விளம்பரத்துல தெளிவா சொல்லியிருந்தோமே, கார் வச்சிருக்கிற ஒரு ஆளு தான் எங்களுக்கு வேணும்னு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிண்டாரோ, எனக்கு சைக்கிள் ஓட்டுறது தான் சார் ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே அந்த மேனேஜருக்கு செம்ம கோபம் வந்துடுது. கார் ஓட்டுறதுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு தெரியுமா அப்படின்னு கத்துறாரு. அப்போ அங்க இருக்கிற சீ அப்படிங்கிற ஒரு பொண்ணு கிண்டாரோவுக்கு டீ கொடுத்துட்டு, இங்க வேலை செய்யற கண்டிஷன் ரொம்ப கஷ்டம், அதனால தான் இங்க அதிகமா யாரும் வேலைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றா. அப்போ அந்த மேனேஜர் ஒரு மாதிரி மொக்கையான மூஞ்சியை வச்சுக்கிட்டு, தேங்க்ஸ் இவ்ளோ இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டாரோவை இன்னைக்கே வேலையில ஜாயின் பண்ணிக்க சொல்றாரு. கிண்டாரோவும் ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிறான். சீ கிண்டாரோக்கு ஆஃபீஸ் எல்லாம் சுத்தி காட்டுறான். அங்க இருக்கிற அனிமேட்டர்ஸ் எல்லாம் அவங்க டிஸ்க்லயே கீழையும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சுத்தி ஒரே குப்பை மூட்டையா இருக்கு. கிண்டாரோவோட வேலை என்னன்னா, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அனிமேட்டர்ஸ் வீட்ல இருந்து அவங்க வரைஞ்ச டிராயிங் பேஜஸை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். ஒரு ப்ரொடக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டரா இவன் வேலை என்னன்னா, ஒரு அனிமேட்டர் முடிச்ச வேலையை அடுத்த அனிமேட்டர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கிண்டாரோக்கு இப்போ ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையும் இவனுக்கு இருக்கு. அனிமேஷன் பண்றதுல இவ்ளோ வேலை இருக்குன்னு கிண்டாரோ இதுக்கு முன்னாடி நினைச்சு கூட பார்த்ததில்ல. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப புதுசாவும் எஜுகேஷனலாவும் இருக்கு. அனிமேட்டர்ஸை 2 குரூப்பா பிரிக்கிறாங்கன்னு கிண்டாரோ சொல்றான். ஒன்னு கீ அனிமேட்டர், இன்னொன்னு மத்த அனிமேட்டர்ஸ். ஒரு கேரக்டர் எப்படி மூவ் ஆகணுங்கிற அசைவுகளை கவனமா வரைஞ்சு உருவாக்குறது தான் முக்கியமான வேலை.
ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு கூட நிறைய பேஜஸ் வரைய வேண்டியிருக்கும். இது ரொம்ப டைம் எடுக்கிற வேலை. கிண்டாரோ ஒரு அனிமேட்டரோட ட்ரையல் பார்த்துட்டு இவ்ளோ டீட்டெயிலா வரையணுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறான். அதுக்கு அந்த அனிமேட்டர் இந்த ஸ்டூடியோ முன்னாடி நிறைய அடல்ட் அனிமே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றான். கிண்டாரோ அந்த ஸ்கெட்ச்ல இருக்கிற ஒரு உருவத்தை பார்த்துட்டு இது பார்க்க அப்படியே சக்குரா அப்படிங்கிற மாடல் மாதிரியே இருக்கேன்னு சொல்றான். அந்த அனிமேட்டரும் கரெக்டா கண்டுபிடிச்சியே, நான் இந்த மேகசின்ல இருந்து தான் அந்த டிசைனை எடுத்தேன்னு சொல்றான். இதை கேட்டு கிண்டாரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே எனக்கு இந்த மாதிரி ஷேப் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு டிராயிங் வரைஞ்சு காட்டுறான். அதை பார்த்த அந்த அனிமேட்டர் நீ ரொம்ப சூப்பரா வரையறியே அப்படின்னு பாராட்டுறான். அதுக்கு கிண்டாரோ நான் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்றான். அப்போ அங்க வந்து அவரோட பாஸ் செம்ம கடுப்பாகி உன்னை க்ளீன் பண்ண சொன்னா இங்க நின்னு அரட்டை அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு திட்டுறாரு. கிண்டாரோவும் உடனே சாரி கேட்டுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மேனேஜர் கூட சேர்ந்து ஒரு பெரிய மாங்கா ஆத்தரை பார்க்க போறான். அந்த ஆத்தர் ரொம்ப ஃபேமஸ், ரொமான்டிக் கதைகளை எழுதுறதுல கில்லாடி. அவனை பார்த்த உடனே கிண்டாரோ இவர் தான் அந்த பெரிய ஆத்தர், செம்ம ஹேண்ட்ஸம், பயங்கர பணக்காரர் வேற அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த ஆத்தர் டைரக்டர் கிட்ட இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் தெரியுமா, நான் சொல்ற அந்த சீன் எல்லா ஆடியன்ஸ் மனசையும் தொடணும், அவங்க ஹார்ட்டை வின் பண்ணணும்னு சொல்றாரு. டைரக்டரும் நிச்சயமா சார், நான் அந்த சீனை மக்கள் மனசுல நிக்கிற மாதிரி சூப்பரா பண்ணிடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறாரு. கிண்டாரோ ஓடி போய் அந்த ஆத்தருக்கு ஆட்டோகிராஃப் கேட்கறான். ஆத்தரோட செக்ரட்டரி கோபப்படுறாங்க. ஆனா அந்த ஆத்தர் கிண்டாரோவோட பேனா நோட்டை வாங்கி ஆட்டோகிராஃப் போட்டு தந்துடுறாரு. அப்போ அந்த அனிமேஷன் ஸ்டூடியோவோட ஓனர் வந்து இன்னும் 1.5 மாசம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிடுவீங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மிஸ்டர் பாஸ் ஆத்தரோட டிசைன்ல ரொம்ப டீடைல்ஸ் இருக்கிறதுனால வேலை கொஞ்சம் மெதுவா நடக்குது, ஆனா நாங்க ஓவர் டைம் பார்த்தாவது எப்படியும் முடிச்சிடுவோம்னு சொல்றாரு. அந்த செக்ரட்டரி வேலை முடியலனா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க. கிண்டாரோ உடனே அவங்களோட கேரக்டர், பர்சனாலிட்டி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறான். அடுத்தடுத்த நாள் கிண்டாரோவுக்கு வேலை அதிகமாகிட்டே போகுது. அனிமேட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வேலை செய்யறதுனால கிண்டாரோ சைக்கிள்ல பேஜஸை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். ஒரு மேனேஜர் அனிமேட்டர் எல்லா டிசைனையும் ஒன்னோட ஒன்னு செட் ஆகுற மாதிரி பண்றத பார்த்து கிண்டாரோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறான். அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் நீ இப்போ டிராயிங் கலெக்ட் பண்ண போகும்போது எனக்கு ஒரு மீட் பால் வாங்கிட்டு வரியான்னு கேக்குறாரு. இதை பார்த்த மத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வாங்கிட்டு வர சொல்றாங்க. அனிமேட்டர்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கும்போது சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் மொத்தமா ஹெவியா சாப்பிடுறத கிண்டாரோ கவனிக்கிறான். அதனால அவங்களுக்காக ஹெல்த்தியா ஏதாவது சமைக்கலான்னு முடிவு பண்றான். சீ பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது கிண்டாரோ சமைச்சிட்டு இருக்கிறத பாக்குறா. நான் முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்ட் டைம் ஜாப் பண்ணேன்னு கிண்டாரோ சொல்றான். மத்தவங்க மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்க உனக்கு சமைச்சு முடிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண குடிப்பியான்னு சீ கேக்குறா. கிண்டாரோ அவளை ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷத்துல பாத்ரூம்குள்ள போயிடுறான். அங்க ஏதோ தப்பா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வருவான்னு பார்த்தா அங்க டைரக்டரே வந்துடுறாரு. கிண்டாரோ பயத்துல கத்தியோட அப்படியே திரும்ப டைரக்டரோட முடி கொஞ்சம் கட் ஆயிடுது. டைரக்டர் கிண்டாரோவை பிடிச்சு அடி பின்னிடுறாரு. சீ வந்து கிண்டாரோக்கு கட்டு போடுறா. அந்த அடி வாங்கின நிலையிலையும் கிண்டாரோ எல்லாருக்கும் சமைச்சு முடிக்கிறான். அப்புறம் ஆபீஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணி வைக்கிறான். பாஸ் வந்து இதெல்லாம் பார்த்ததும் யார் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு கேக்குறாரு. கிண்டாரோ நான் தான் சார் அப்படின்னு சொன்ன உடனே அனிமேட்டரோட டெஸ்கை அவங்க பெர்மிஷன் இல்லாம தொடக்கூடாதுன்னு சொல்லி கிண்டாரோவை அடிச்சு குப்பையில போட்டுடுறாங்க. மறுபடியும் சீ அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றா. அப்போ ஆத்தரோட மேனேஜர் வந்து இன்னும் 3 வாரம் தான் இருக்கு, ஆனா நீங்க இன்னும் ஒரு சீன் கூட முடிக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போடுறாங்க. பாஸ் சமாளிக்க பாக்குறாரு, ஆனா அவங்க விடுறதா இல்ல. டைரக்டர் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செக்ரட்டரி நாங்க அனௌன்ஸ் பண்ண தேதியில கண்டிப்பா ரிலீஸ் பண்ணியே ஆகணும், எங்களுக்கு ஒன்றும் மாஸ்டர் பீஸ் வேண்டாம், சும்மா ஒரு படத்தை கொடுங்க போதும்னு ரொம்ப மட்டமா பேசுறாங்க. அங்க டீ கொண்டு வந்த சீ கால் தடுமாறி விழப்போக கிண்டாரோ உடனே நடுவுல வந்து அந்த டீயை தன் மேல தாங்கிக்கிறான். அந்த செக்ரட்டரி மேல டீ தெளிச்சதுல அவங்க செம்ம காண்டாகி கிண்டாரோவை ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. வேலை முடியலன்னா உங்க ஆபீஸையே மூடிடுவேன்னு மிரட்டிட்டு போறாங்க. பாஸ் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. கிண்டாரோ ஃபோனை எடுத்துட்டு டைரக்டருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு சொல்றான். இதை கேட்டு எல்லாரும் அப்செட் ஆயிடுறாங்க. பாஸ் கிண்டாரோ மேல செம்ம கோபத்துல இருக்காரு. கிண்டாரோ சீ கிட்ட போய் வருத்தப்படாதன்னு சொல்றான். அதுக்கு சீ நீ மட்டும் அன்னைக்கு அந்த டீயை தன் மேல வாங்கிக்கலன்னா ஏன் மேலதான் பழி வந்திருக்கும், தேங்க்ஸ்னு சொல்றா. கிண்டாரோ மத்த அனிமேட்டர்ஸ் கிட்ட போய் வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க டைரக்டர் இல்லாம யார் எங்களை கைட் பண்ணுவா, பிளானிங் இல்லாம வேலை செஞ்சா வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிண்டாரோ நம்ம கம்ப்யூட்டர் அனிமேஷன் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேக்குறான். அதுக்கு ஒருத்தர் சிஜி பண்ண ரொம்ப காசாகும், டைமும் ஆகும், தெரிஞ்ச கம்பெனி இருந்தா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே கிண்டாரோ எனக்கு ஒருத்தரை தெரியும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி லேடிக்கு ஃபோன் பண்றான். அவளும் கிண்டாரோவோட குரலை கேட்ட உடனே உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. அப்புறம் ரெஃபரன்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு நீச்சல் சொல்லித்தர வீடியோ வேணும்னு கேக்குறாங்க.
கிண்டாரோ உடனே அந்த இன்சார்ஜ் பொண்ணுக்கு ஃபோன் பண்றான். அவளும் சந்தோஷமா ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறா. கிண்டாரோவோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாரும் மிரண்டு போறாங்க. ஒவ்வொரு எபிசோட்ல வந்த கேரக்டர்ஸும் இப்ப ஹெல்ப் பண்ண வர்றாங்க. அந்த நூடுல்ஸ் கடை பொண்ணு எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வர்றா. அனிமேட்டர்ஸ் அந்த பொண்ணுங்களை பார்த்து ஜொல்லு விடுறத கிண்டாரோ நோட்ஸ் எடுக்கிறான். அப்புறம் வாய்ஸ் கொடுக்க வேண்டிய நடிகை வரலன்னதும் கிண்டாரோ தனக்கு தெரிஞ்ச இன்னொரு பொண்ணை கூப்பிடுறான். இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க. கடைசியா அந்த படம் ரெடியாகி டெமோ ஓடுது. அனிமேட்டர்ஸ் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்த கிண்டாரோ, நம்ம அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோமோ, படம் சரியா வரலையோன்னு பயப்பட்டுட்டு அங்கிருந்து யாருக்கும் தெரியாம கிளம்பிடுறான். ஆனா படம் முடிஞ்ச உடனே எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுறாங்க. ஆத்தரே எந்திரிச்சு இத நான் தான் எழுதினேன்னு பெருமையா கத்துறாரு. செக்ரட்டரியும் பாஸும் கை குலுக்குறாங்க. கிண்டாரோ போயிட்டான்னு தெரிஞ்சதும் அங்க இருந்த எல்லா பொண்ணுங்களும் கிண்டாரோவை தேடி ஓடுறாங்க. ஆனா கிண்டாரோ அவனோட சைக்கிள்ல அடுத்த பயணத்தை நோக்கி போயிட்டான். இதோட இந்த சீரீஸ் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.